வணக்கம். நான் டாக்டர் தியாகராஜன், இயக்குனர், பிஎம் மருத்துவமனை, நங்கநல்லூர். இன்றைய மருத்துவ ஆலோசனையில் இந்த கடும் வெயிலால் மக்கள் எதிர்நோக்கும் உடல்நலம் சார்ந்த பல பிரச்சனைகளை பற்றி பேச உள்ளேன். இது மட்டுமன்றி உங்கள் நலத்தை பாதுகாக்க சில டிப்ஸ், சில முக்கியமான குறிப்புகளையும் சொல்ல உள்ளேன். இந்த ஆண்டு வெயில் சற்று கடுமையாக உள்ளது. இன்னும் போக போக இன்னும் கடுமையாக இருக்கும். இந்த வெயில் அதிக வெப்பம் நமது உடலை சோர்வடைய செய்கிறது. அதனால் நீர் இழப்பு, டீஹைட்ரேஷன் ஏற்படுகிறது. மன அழுத்தம் கூடுகிறது. அதுவும் முக்கியமாக எல்டர்ஸ், மூத்தவர்கள், குழந்தைகள், வெயிலில் வேலை செய்வர்கள், இவர்கள் மிக பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். கோடை வெயிலால் ஏற்படும் முக்கிய பிரச்சனைகள் நீரிழப்பு, டீஹைட்ரேஷன், வெப்ப சோர்வு, ஹீட் எக்ஸாஷன், வெப்ப வாதம், ஹீட் ஸ்ட்ரோக், அதுதான் ரொம்ப மோசமானது, தலைவலி, மயக்கம், தசைவலி, சிறுநீரக தொந்தரவு, கிட்னி ஃபெயிலியரில் போயிடும் பிகாஸ் டீஹைட்ரேஷனால, வயிற்றுப்போக்கு, ஃபுட் பாய்சனிங் அதில் தான் நடக்கும் சம்மரில், ரத்த அழுத்தம், இதய நோய்கள், நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ நான் இந்த ஹீட் எக்ஸாஷன் பற்றி கொஞ்சம் சின்னதாக சொல்ல விரும்புகிறேன். இதில் இது வெப்பம் காரணமாக நம்முடைய உடலினுடைய இயல்பான வெப்பத்தை பராமரிக்க இயலாமல் போயிடும். அதான் ஹீட் எக்ஸாஷன். இதில் நிறைய ஸ்வெட்டிங், வியர்வை, பலவீனம், தலை சுற்றல், குமட்டல் போன்ற அறிகுறிகள் வெளியாகும். இதை நம்ம கவனிக்காமல் போயிட்டோம்னா அந்த ஹீட் எக்ஸாஷன் ஹீட் ஸ்ட்ரோக் போயிடும். அது வெரி கிரிட்டிக்கல் கண்டிஷன். நம்ம உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டியதாக இருக்கும். அதுதான் முக்கியமானது. அடுத்ததாக டிப்ஸ் டு ஸ்டே சேஃப், பாதுகாப்பு குறிகள். அதில் முக்கியமாக நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட், நீர் பருகுதல். ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர்ஸ் நீர் பருக வேண்டும். அப்போ நம்ம டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கலாம். அடுத்து உணவு பழக்கம். உணவு பழக்கம்னா நல்ல வெதுவான காய்கறிகள், பழங்கள், சத்தான உணவுகள், இவையெல்லாம் சிறந்தவை. ஆனால் எண்ணெய் பொரியல், நிறைய காரம், பழைய உணவுகள் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. உடை அணிவது. உடை எல்லாருக்கும் தெரியும், பருத்தி உடைகள் தான் மிகவும் நல்லது. அப்புறம் வெளியில் போவதற்கான நேரம், நம்ம வெளியே போகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா இந்த கடுமையான வெயில் இந்த 11லேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் இருக்கும். அந்த சமயத்தில் வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது. முக்கியமாக முதியோர்கள், சிறுவர்கள் அண்ட் கர்ப்பிணிகள், இவர்கள் எல்லாம் அந்த டைம் 11 to 11 AM to 4 PM அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படியே சொன்னேன், இந்த 11 AM to 4 PM வெளியே போகாதீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் சில கட்டாயங்கள் வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு வந்தால் கையில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கணும். ப்ளஸ் நிழலோடு பயணம் செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்ப்ரெல்லா, அது மாதிரி கூலிங் கிளாஸ், அது மாதிரி எதாவது போட்டுக்கிட்டு நம்ம நிழலோட பயணம் செய்யணும். அடுத்ததாக வீட்டுக்குள் உள்ள பாதுகாப்பு. நிறைய பலகாரங்கள் சாப்பிடாதீங்க, அதை தவிர்க்கவும். வாசல், ஜன்னல் எல்லாம் திறந்து காற்றோட்டமாக இருக்கணும். ஈர துணியல் உடம்ப மேலே போத்திக்கிட்டு அது மாதிரி படுத்துக்கலாம். அது இந்த சிறு பிள்ளைகள், மறுபடியும் பெரியவர்களை வெளியே அனுப்பாமல் பார்த்துங்க. இது வீட்டுக்குள் இருக்கிற பாதுகாப்பு. சிறப்பு கவனம் அப்படின்னா, பரிசோதனைக்காக செல்லும் நோயாளிகள், இதய நோயாளிகள், சிறுநீரக நோயாளிகள், கர்ப்பிணிகள், இவர்கள் இந்த வெயிலை சமாளிக்க சிறப்பு கவனமும் நீர் அளவும் மிகவும் பின்பற்ற வேண்டும். எச்சரிக்கை அறிகுறிகள், தட் இஸ் இந்த சம்மர் அலர்ட்ஸ், வார்னிங் சிக்னல் சொல்லுவாங்க. பொதுமக்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான அறிகுறிகள்: திடீர் சோர்வு, அதிக வியர்வை, மன சுழற்சி, மென்டல் கன்ஃபியூஷன், அப்புறம் தலை சுற்றல், கிடினஸ், இதய துடிப்பு அதிகரித்தல், டாக்கிகார்டியா சொல்லுவாங்க. அப்புறம் உடல் வெப்பம் சீராக அதிகரிக்கும். கடைசியாக வாந்தி, மயக்கம். மேற் சொன்ன அறிகுறிகள் ஏற்பட்டால் உடம்பில் உடனே அருகிலுள்ள மருத்துவமனை அணுகி மருத்துவரிடம் ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெற்றுக்கொள்ளும். நான் இந்த மருத்துவ ஆலோசனை முடிப்பதற்கு முன் ஒரு சின்ன கேள்வி சில பேர் கேட்குறாங்க. சில்லின் தண்ணீர், குளிர்ந்த தண்ணீர் குடிப்பது நல்லதா கெட்டதா இந்த சம்மரில்? என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, உடலை பொறுத்தது. சீராக குளிர்ந்த தண்ணீர் இந்த
குடிப்பது வெயிலுக்கு நல்லது. ஆனால் சில்டு வாட்டர், அது ஐஸ் கட்டெல்லாம் போட்டு குடிப்பாங்க, அதை குடிக்கணும்னு வந்தா நிதானமா சிப் பண்ணி ஸ்லோவா குடிக்கணும். அவசரப்பட்டு கல்ப் பண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா நிறைய அது குடிக்கிறதுனால இப்போ நிறைய பருவநிலை மாறுது, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ரொம்ப சில்டு வாட்டர் கடகடன்னு அவசரப்பட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு தொண்டை வலி, த்ரோட் இன்ஃபெக்ஷனு, அப்புறம் நெஞ்சில் சளி, தலைவலி, கழுத்து வலி, இந்த மாதிரி பல உபாதைகள் ஏற்படுது. ஸோ ஆல்வேஸ் ட்ரிங்க் ஸ்லோலி வித் சில்டு வாட்டர். இந்த வெயில் கடுமையாக இருந்தாலும் கவலைப்படாமல் நான் சொன்ன பாதுகாப்பு அறிவுரைகளை கடைபிடித்து சற்று கவனத்துடன் இருந்தால் நம்மையும் நமது குடும்பத்தாரையும் நமது சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்போ நான் சொன்ன இந்த மருத்துவ ஆலோசனைப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால், இந்த வெயிலின் தாக்கத்தை பற்றி, அதுக்கு வேண்டிய பாதுகாப்பு குறிகளை பற்றி ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் என்னுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு இலவசமான மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். எனது தொலைபேசி எண் 9841084048. அலைபேசியின் மூலமும் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்லையும் டெக்ஸ்ட் பண்ணாலும் நான் கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு பதில் அனுப்புறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் கண்டிப்பா மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.